பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இனிமையான இன்றைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்துமாணிக்கத்தின் அன்பான வணக்கம். பங்குச்சந்தை தினவணிகத்தில் என்ட்ரி, எக்ஸிட், எஸ்கேப் என்கிற செயல்பாடுகளை லைவ் மார்க்கெட்டில் நக்கீரர் பார்வையோடு பார்த்து தித்திக்கும் தினவணிகத்தை சாத்தியப்படுத்தி வரும் நம் இனிமையான இன்றைய குருகுல மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த துறை சார்ந்த அத்தனை பேருக்குமான தினவணிகம் தொடர்பான நுணுக்கமான புரிதல்களை உள்ளடக்கி இருக்கும் திருவிளையாடல் திரைப்படத்தில் இடம்பெற்ற காட்சி அமைப்புகளிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை பற்றி சற்று விரிவாக இந்த பதிவில் பார்ப்போம். தருமி என்ற புலவருக்கு மன்னன் செண்பக பாண்டியன் மூலமாக 1000 பொற்காசுகளை வழங்குவதற்காக இறைவன் நடத்திய திருவிளையாடல் கதையில் தொடக்க காட்சியே தண்டோரா சத்தத்துடன் தான் ஆரம்பிக்கும். அதேபோல்தான் நமது இந்திய பங்குச்சந்தையும் காலையில் சரியாக 9:15 மணிக்கு பெனிங் பெல் சத்தத்துடன் ஆரம்பிக்கும். அதன் பிறகு தண்டோரா அறிவிப்பாளர் ஒரு அறிவிப்பை வெளியிடுவார். மன்னர் செண்பக பாண்டியனுக்கு ஒரு பெரும் பிரச்சனையிலே பெருத்த சந்தேகம் இருப்பதாகவும் அதை உடனடியாக தீர்த்து வைப்பவர்களுக்கு 1000 பொற்காசுகள் சன்மானமாக கொடுக்கப்படும் என்றும் அறிவிப்பார். அந்த அறிவிப்பில் என்ன பிரச்சனை என்பதும் தெரியாது, எது தொடர்பான சந்தேகம் மன்னருக்கு இருக்கிறது என்பது குறித்தும் எந்த விதமான குறிப்புகளும் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக அந்த அறிவிப்பை வெளியிட்டு பரிசு தொகையின் விவரத்தை கூறுவார். ஆக மன்னரின் சந்தேகம் என்னவாக இருக்கும் என்பதையும் யூகிக்க வேண்டும். அதற்கான சரியான தீர்வையும் விளக்கிச் சொல்லி அது மன்னருக்கு ஏற்புடையதாக இருக்கும் பட்சத்தில் பரிசு தொகையை பெற்றுச் செல்ல வேண்டும். இதுதான் அந்த டாஸ்க். இதே போன்ற ஒரு டாஸ்க்கு தான் நம்ம பங்குச்சந்தையிலும். அன்றைய தினம் சந்தை ஏறப்போகுதா அல்லது இறங்க போகுதாங்கிற பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி அதற்கான சரியான தீர்வுகளை கண்டுபிடித்து மிகச்சரியாக செயல்படுத்துபவர்களுக்கு மட்டுமே சந்தை பரிசு தொகையை வழங்கும். அடுத்ததாக அந்த காட்சியில் தண்டோரா அறிவிப்பை கேட்பதற்கு அங்கே நிறைய பேர் கூடியிருந்தாலும் அந்த கூட்டத்திலிருந்து தருமி என்ற ஒரு புலவர்தான் 1000 பொற்காசுகளுக்காக ஆசை வயப்பட்டு ஆர்வ மிகுதியோடு வெளியே வருவார். அதே போலத்தான் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் திறமை இருந்தால் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருந்தால் கூட 150 கோடி மக்கள் தொகை இருக்கிற இந்த நாட்டில் 1000 பேரில் ஒருத்தருக்கு தான் இந்த ட்ரேடிங் ஆர்வம் இயல்பாக வருது. அந்த 1000ல் ஒருத்தருக்கும் தருமியை போல பரிசு தொகை மீதான ஆர்வம் மட்டுமே மிகுதியாக இருக்குமே தவிர அதை பெறுவதற்கான தகுதி நம்மிடம் இருக்கிறதா என்கிற சிந்தனை வருவதே இல்லை. மேலும் 1000 பொற்காசுகளை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்கிற அதீத ஆவலில் அந்த தருமி என்பவர் அந்த தண்டோரா செய்தியை அறிவித்தவரிடமே, உனக்கு அரசருடைய சந்தேகத்தை பற்றி ஏதாவது தெரியுமா என்று அப்பாவியாக கேட்பார். அது தெரிஞ்சால் நானே அந்த சந்தேகத்தை தீர்த்து வச்சு அந்த பரிசு தொகையை அரசர்கிட்டருந்து வாங்கிட மாட்டேனா என்று அவர் தருமியிடம் கேலியாக கேட்பார். அதே போலத்தான் இங்கே சந்தை நகர்வுகளின் சூட்சுமம் பிடிபடாமல் எப்படியாவது சந்தையில் பணம் சம்பாதித்து விட வேண்டும் என்ற ஆர்வ மிகுதியில் ஒரு சிலர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவர்கிட்டருந்து ஜாக்பாட் கால்ஸ் எல்லாம் வருதுன்னு நம்பி வாங்கி ஏமாந்த கதைகளும் நிறைய உண்டு. அங்கே தண்டோராக்காரர் தான் அரசாங்க ஊழியராக இருந்தாலும் அரசரின் சந்தேகத்தை பற்றி எதுவும் தெரியாது என்று உண்மையை சொல்லிவிடுகிறார். ஆனால் இங்கே என்எஸ்சியில் வேலை பார்ப்பதாக சொல்பவரிடம் அந்த நேர்மையும் இல்லை, அந்த ஜாக்பாட் கால்ஸை தானே பயன்படுத்தி பரிசு தொகை பெறக்கூடிய துணிச்சலும் இல்லை. அதற்கு அடுத்ததாக தருமியின் புலம்பல் ஆரம்பித்துவிடும். ஐயோ, 1 காசா 2 காசா, 1000 பொண்ணாச்சே 1000 பொண்ணாச்சே, நான் எங்கே போவேன், யாரை கேட்பேன், சொக்கா சொக்கா, அரசன் கொடுக்குற 1000 பொன் பரிசும் எனக்கே கிடைக்கிற மாதிரி அருள் புரிய மாட்டியா என்று இறைவனிடமே சரணாகதி அடைந்து ஏதேதோ பிதற்றி கொண்டிருப்பார். அதே போலத்தான் ட்ரேடிங் நாலேஜ் எதுவுமே இல்லாவிட்டாலும், ஐயோ ஷேர் மார்க்கெட் ஏறினாலும் சம்பாதிக்கலாம், இறங்கினாலும் 1000 சம்பாதிக்கலாமே, இதை பற்றி யாருக்கிட்ட சரியாக கேட்டு புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு கடைசியில் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு ட்ரேடிங்கை ஆரம்பிக்கிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி நம் பங்குச்சந்தை தினவணிகத்தோடு ஒத்து போகிற பல நுணுக்கமான அம்சங்கள் திருவிளையாடல் திரைப்பட காட்சிகளில் ஆங்காங்கே நிரவி இருக்கிறது. இன்னும் பல படிப்பினைகளை அடுத்த பதிவில் பார்க்கலாம் என்று கூறி இந்த பதிவினை இனிதே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.